Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இரத்த சோகையை இயற்கையாவே குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இரத்த சோகை அப்படிங்கிறது என்னன்னா, நமது உடல்ல போதுமான அளவு இரத்த சிவப்பு அணுக்கள் ஹீமோகுளோபின் இல்லாததுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்னன்னா, இரத்த சிவப்பு அணுக்கள்ல இருக்கும்ல அந்த புரதம் தான். இந்த ஹீமோகுளோபினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் இருக்குல்ல, இதை நமது உடலோட எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்ற வேலையை தான் இந்த ஹீமோகுளோபின் பார்க்குது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் சோர்வு, பலவீனம், மூச்சு திணறல், தலை சுற்றல், மயக்கம், இது மாதிரியான அறிகுறிகள்லாம் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வரும். இரும்பு சத்தோட பற்றாக்குறையினால தான் இரத்த சோகை வருது. இது போதுமான அளவு இரும்பு சத்து சாப்பிடாததுனால ஏற்படுது. இரும்பு சத்து இருக்குல்ல, இதுதான் உடல்ல ஹீமோகுளோபினோட உற்பத்திக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் கூட இயற்கையாகவே இதை சரி செய்ய முடியும். அதற்கான வழிகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. தினமும் போதுமான அளவு இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே இரத்த சோகையை சரி செஞ்சிடலாம். நாட்டுக்கோழி, மீன், கிட்னி பீன்ஸு, சோயா பீன்ஸு, பச்சை பயிறு, பாசிப்பயிறு, பச்சை இலை காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸு, இது மாதிரியான இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தினைக்கும் எடுத்துக்கிறதன் மூலமா ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் செய்து இரத்த சோகை இருக்குல்ல அதை குறைச்சிக்கலாம். விட்டமின் சி சத்து இருக்குல்ல, இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்றோம்ல அந்த ஃபுட்டில் இருந்து இரும்பு சத்தை நமது உடல் உறிஞ்சுறதுக்கு உதவியா இருக்குது. விட்டமின் சி சத்து அதிகமாக நிறைஞ்ச சிட்ரஸ் பழங்கள், அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, இது மாதிரியான சிட்ரஸ் பழங்கள், பெர்ரி பழங்கள், தக்காளி, மிளகு, புரோக்கோலி, இது மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமா ஹீமோகுளோபின் லெவல் சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இரத்த சோகையும் குறைக்கலாம். நமது உடம்புல போதிய அளவு நீர்ச்சத்து இல்லை அப்படின்னா அது இரத்த சோகையினுடைய அறிகுறிகளை ரொம்ப மோசமாக்கிடும். தினமும் போதுமான அளவு, அதாவது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோடய கூட நீங்க டெய்லி உடற்பயிற்சி செய்யறதன் மூலமா உடல்ல இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்க உதவும். உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். தினமும் நம்ம 5 to 6 hours நல்லா தூங்கணும். இப்படி நம்ம தூங்குறப்ப நம்ம புத்துணர்ச்சியா இருக்கிறதோடு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். ஆரோக்கியம் மட்டும்தான் மேம்படும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது பெஸ்ட் மெடிசினா இருக்கும். மன அழுத்தத்துல இருக்கிறது இரத்த சோகையோட அறிகுறி இருக்குல்ல, அதை ரொம்பவே மோசமாக்கிடும். நீங்க மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோகா, தியானம், சுவாச பயிற்சி, இது மாதிரியான பயிற்சிகளை செய்யலாம். இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப உங்களோட மன அழுத்தம் தன்னால குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இரத்த சோகையும் இயற்கையான வழியில குறைச்சிடலாம். நான் சொன்ன இந்த இயற்கை வழிகளை நீங்க கடைபிடிச்சாலே போதும், ஹீமோகுளோபின் லெவல் தன்னால இன்க்ரீஸ் ஆகி இரத்த சோகை பிரச்சனை குணமாயிரும். நீங்க எந்த ஒரு டேப்லெட்ஸும் இதுக்காக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.